அப்படி சொன்னப்ப குருக்களும் மக்களோடு நிறைய பாத யாத்திரையில் செல்கிறார்கள். இந்த பாத யாத்திரை தேவைதான நமக்கு? வேளாங்கண்ணிக்கு அங்கு சென்றுதான் நாம் அன்னை வரையை சந்திக்க வேண்டுமா? இருக்கின்ற இடத்துல நாம் ஜெபிக்க கூடாதா என்று ஒரு சிலர் கேட்பது உண்டு. நானும் பார்க்கிறேன், ஒரு சிலர் பேசுவோம், சொல்லுவாங்க, சாமி ஏழைகள் மட்டும்தான் அதிகமாக நடக்கிறாங்க வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏழைகள் மட்டும்தான் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில பணக்காரர்களும் நடந்துதான் போறாங்க. நாம நினைக்கிற ஏழைகள் மட்டும் போறோம்னு சொல்லிட்டு, ஏழைகள் இல்லையே என்று நாம் மாதாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இருப்பவர்கள் எதை கேட்டு செல்கிறார்கள்? அவர்களும் தேவையை நாடிதான் செல்றாங்க. நமக்கு ஆண்டவரே மாதாவே என் பிள்ளைங்களுக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும், சமாதானம் வேணும், கடன்ல இருந்து விடுதலை வேணும், பிள்ளை வர வேணும், அல்லது கஷ்டங்கள் தீரணும், இப்படி நம்முடைய வேண்டுதல்கள் அதிகமாக இருக்கும். பணக்காரர்கள் வசதி மிகுந்தவர்கள் என்ன போவாங்க, அவர்களுக்கும் தேவையான ஒரு தேவைகள் இருக்கும். மாதாவே இது எனக்கு தேவை என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். திருச்சபை இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது? ஆரோக்கிய அன்னையுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, படிப்பினை, பாடம் என்ன இருக்கிறது பார்க்கிற பொழுது, இன்று அன்னை மரியுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொருடைய பிறப்பிற்கும் ஒரு வரலாறு இருக்கும்.